இதுதான் அவர் வாங்கின முதல் வேல். இந்த நாகை மண்ணில் உங்க கையில இருந்து இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியம், ஒரு விஷயமா மாறும்ன்றதை நாங்க சொல்லிக்கிட்டு அதுல என்னோட பங்கு இருந்துச்சு, நான் வாங்கி கொடுத்தேன்றத பெருமையோட முதல் முறையா நாகப்பட்டினத்துல தான் அண்ணன் கையில வேலை கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த பெருமை உங்க மண்ணுக்கு தான் இருக்கு. இடையில சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு சின்ன டங் ஸ்லிப் ஆனதுல எனக்கு ஃப்ளோவே போச்சு. அப்படி வேல் வந்து இந்த மண்ணில் தான் அண்ணன் கையில முதன் முறையா வந்துச்சு. ஒரு அண்ணன் வந்து கொடுத்தாரு, நான் வாங்கி கொடுத்தேன், அண்ணன் கையில வாங்கி கொடுத்தேன். உங்க அண்ணனா சூப்பர். அன்னைக்கே முடிவாயிடுச்சு, முருகன் அவர் உருவத்துல வந்துட்டாரு, தமிழ்நாட்டை காப்பாற்ற போராடுறது அன்னைக்கே முடிவாயிடுச்சு. நீங்க பெருமைப்படலாம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மண்ணு தான் அவருக்கான அருள் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய மண்ணு, வரலாற்று சிறப்பு மிக்க மண்ணு. இதுதான் அவர் வாங்கின முதல் வேல். இந்த நாகை மண்ணில் உங்க கையில இருந்து இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியம், ஒரு விஷயமா மாறும்ன்றதை நாங்க சொல்லிக்கிட்டு அதுல என்னோட பங்கு இருந்துச்சு, நான் வாங்கி கொடுத்தேன்றத பெருமையோட நான் வந்து உங்களை ஒற்றுமையா இருங்க, எந்தவித ஈகோ இல்லாம. எத்தனையோ கட்சிக்காரர்கள் வெளியிலிருந்து வருவாங்க, சில பிரச்சனைகள் வரும், எல்லாரையும் அரவணைச்சு யாரு சீனியர் யாரு நல்லவங்க யாரு அப்படின்றத பார்த்து ஒற்றுமையா இருந்து வரக்கூடிய இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் மீட்டெடுக்கணுக்கு நீங்க கூட இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிட்டு, கை என்றால் கொடி என்று அர்த்தம், கை என்றால் கொடி என்று அர்த்தம். நமக்கு மேல யாராவது சாதிச்சு நேர்மையா போனா கைத்தட்டி பாராட்டுங்க. நமக்கு கீழே பக்கத்துல கஷ்டப்பட்டாங்கன்னா உங்க கையை கொடுத்து தூக்கி விடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.